இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சங்கீதம் 42:5 என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் நாம் மற்ற மனிதர்களிடம் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ பேசுவதுண்டு. ஆண்டவரோடு ஜெபத்தில் நாம் தினமும் பேசுவதுண்டு. ஆனால் நம்மோடு நாம் பேசுவதை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது. என் ஆத்துமாவே என்று தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு பேசின 3 வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக இப்பொழுது நாம் வாசித்த 42 சங்கீதம் 5 குறிப்பிட்டது போல நம்முடைய ஆத்துமா கலங்குவதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்வோம். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கூறினார். நம்முடைய ஆத்துமா கலங்காமல் இருக்க இயேசுவின் மேல் விசுவாசமாயிருப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவனை விசுவாசிக்கிறதில் உறுதியாயிருப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இரண்டாவதாக, என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது 62 சங்கீதம் 5 கூறினார். அதன் காரணத்தை அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம். நம் ஆத்துமாவிடம் தேவனையே நோக்கி அமர்ந்திரு, கலங்காதே, பயப்படாதே, நான் நம்புகிறது என் இயேசுவாலே எனக்கு கிடைக்கும் என்று கூறுவோம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அப்போது ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று கூறினதை ஆதியாகமம் 15:5 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று ரோமர் 4 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவனை விசுவாசிப்பதில் நாம் உறுதியாயிருப்போம். தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம். மூன்றாவதாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது கூறினதை 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். தினமும் ஜெபத்திற்கு பின்பு நாம் இந்த வசனங்களை கூறுவதுண்டு. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பயங்கள் நம்முடைய சிந்தையை நிரப்பும் போது நம்மால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த இந்த சிறு சம்பவத்தின் மூலம் இந்த வசனத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு கல்லூரி பேராசிரியர் தன்னுடைய வகுப்பில் உள்ள எல்லோருடைய கைகளிலும் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் ஒரு சிறு கருப்பு புள்ளியை மட்டும் வைத்து கொடுத்தார்.
இந்த பேப்பரில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள் என்று கூறினார். எல்லோரும் அந்த பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது, அது நடுவாக இருக்கிறது என்று எழுதினார்கள். பின் எல்லோருடைய பதில்களையும் வாசித்துவிட்டு, ஒரு சிறு கருப்பு புள்ளிதான் இருக்கிறது, ஆனால் இந்த பேப்பர் முழுவதும் வெள்ளையாக இருக்கிறதே, இதை யாரும் பார்க்கவில்லையா? இதை பற்றி ஒன்றுமே எழுதவில்லையே என்று கேட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருப்பு புள்ளியை போன்ற நம் பிரச்சனையில் மட்டுமே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த சுகத்திற்காக, நாமாக தண்ணீரை குடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக, நாமாக சாப்பிடக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக, மேலும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார். நாம் உபயோகிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். தாவீதும் கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று கூறினார். நாமும் நம்முடைய ஆத்மாவிடம் கூற வேண்டிய 3 காரியங்களையும் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. இரண்டாவதாக, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மூன்றாவதாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை பார்த்து கூறுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஆத்மாவிலே நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, விடாய்த்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவோடு பேசி எங்கள் ஆத்மாவிலே ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.